ஒன்றும் இல்லை பண்ணி என் கண்ணு வேணும் கேட்டியா? நான் கேட்கலையே சார். ஹை கொண்டு வர எனக்கு 5 லட்சம் சொன்னியா? நானே வந்திருக்கேன். ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி லவ் மீட்டர் இருந்தால் அது என்ன மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க ரியல் லைஃப்ல? பொதுவாக கேள்வி கேட்பாங்கல்ல, லவ் பண்ணா நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்ல. ஆமா, நம்ம அப்படியே விண்வெளிகளை விட ஜாஸ்தியாக அதெல்லாம் வேணாம். ஃபிங்கர் பிட்ட கூட இவ்வளோ ஹேர் வச்சிருக்கீங்க, உங்களால் தூங்க கஷ்டமா இருக்கும், இப்படி நீங்க தூங்கிட்டு நான் நிறைய வாட்டி பில்லோ யூஸ் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒன்று என் தலையை சுற்றி இப்படி ஒளிவட்ட மாதிரி வந்துடும், இல்லை ஒரு மாதிரி ஒரு அது ஒரு இடத்துல இருக்கும், நான் ஒரு இடத்துல இருக்கும், ஃப்ரேமில் அடங்காது. என்னடா அப்படியே நான் அப்படி ஏதாவது கிளிப் போட்டுட்டு படுத்தாலுமே இங்கே இப்படி இருப்பேன் நான் அப்படின்னு. ஸோ ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பார்த்த பொண்ணு பேருங்க? ஓகே. ஸோ டிசிபி ராகவன் கெட்டப்ல வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த வெப் சீரிஸ்? இப்போ 2 எபிசோட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க்கே பண்ண வேணாங்க, அவர் வந்து அங்க நின்னார்னாலே போலீஸா தான் நிற்கிறாரு. குரு அப்படின்னு பண்ணி நான் வந்து பாட்டி நீங்க குரு அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு. குரு கேரக்டர் இல்ல. நீங்க தீபாவளி பேர் தான் செம்ம ஹிட் பேர், நீங்க அதையே கண்டினியூ பண்ணுங்கலாம் சொன்னாங்க. ஆப்வியஸா பாடி வைச்சு பண்ண உடனே 3 இது ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ இது ரொம்ப ஹிட் பேரா தெரியுது இல்ல? ஸோ இப்போ இவங்களா இருக்கட்டும், தீபா இருக்கட்டும், ரேஷ்மா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு 5% கொடுத்தாங்க. இப்போ அந்த வெப் சீரிஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? ரவி அனிதாவா பார்க்க வந்தவங்க சித்தையும் சோஃபியும் என்ஜாய் பண்றீங்க. இருக்கிறதுல நான் எவ்வளவு ஏமாற்ற முடியும்னு ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சித்து, சோஃபியா, சென்ட்ரல்லா, எத்தனை பேர்? ஓகே. ஸோ எங்க அந்த வெத்தலை பெட்டி? அது பத்திரமா இருக்குங்க. பத்திரமா இருக்கா? பத்திரமா இருக்கு. ஓகே. சரி, இந்த கான்செப்ட் சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கதை கேட்டதுக்கு அப்புறம்? டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லைக் எப்படின்னா ஜென்ரல் ராம்காம் அப்படின்னு இல்லாம ஒரு விமன் ஓரியன்டா போகக்கூடிய லிட்டில் பிட் ஆஃப் சைஃபை ஆட் பண்ணி இருக்கு. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு, பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் கேட்கும் போது நம்ம, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது நம்ம ஸ்கூலில் ஃபிலிம்ஸ் போட்டிருக்கோம், ஞாபகம் வந்தோடனே டக்குன்னு அந்த விஷயமும் வந்துருச்சு. அப்படிங்கும் போது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க இந்த விஷயத்த? இல்லை, எனக்கு நம்ம டீம் தான் பண்ணாங்க, நமக்குள்ளே ட்ராவல் பண்ண டீம் தான் பண்ணாங்க. சராசரி தான் டேரக்டர், நிசாம் எடிட்டர் பண்ணாங்க. அவங்க எனக்கு லைனாக சொன்னாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போதே இந்த மாதிரி ஒன்று இருக்குண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சொல்லி ஒரு 3 வருஷம் மேலே இருக்கும். நான் கதையாக கேட்கல, ஏன்னா எனக்கு வந்து சதாவோட நம்பிக்கை இருக்குது. ஓகே, நல்லா பண்ணுவான்னு தெரியும். ஸோ எனக்கு வந்து ஐம் ஓப்பன் தான், வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக போயிட்டேன் கதைகளை. பட் ஐநோ அவர் கூட ஒர்க் பண்ணனால எனக்கு கொஞ்சம் தெரியும், எக்ஸைட்டாக ஜாலியாக இருக்கும். அது நம்ம ஹோம் கிரவுண்ட் தானே, நல்லா. ஓகே. ஸோ வந்து லவ்வுக்கு வந்து ஒரு தியரி மேலே சொல்லுவீங்களே, ஏதோ ஃபார்முலான்னு சொல்லுவீங்களே? C8H11 NO2 plus C10 H12 N2O plus C22 H22 F12 total S2 is equal to love. வா, நல்லா படிப்பீங்களா? பயங்கரமான மெமரி இல்ல, பயங்கரமான மெமரி. நான் கூட சொல்ல மாட்டேன், மறந்துருப்பாங்கன்னு நினைச்சேன். சூப்பரா சொல்றாங்க. செரோட்டோனின், ஆக்சிடோசின், டோபமைன் இதெல்லாமே சேர்ந்ததுதான் வந்து லவ். நைஸ். நைஸ் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு எனக்குலாம் அது என்னன்னே அது புரியல. அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த டைம்லாம் புரிஞ்சுதா? சின்ன வயசுல இந்த ஃப்ரெக்டோஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கெமிக்கல் நேம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, +1 +2 படிக்கிறப்ப. அந்த மாதிரிதான் இதோட கெமிக்கல் நேம். ஏன்னா நான் படிச்சதும் கொஞ்சம் மெடிசன், அதுக்காக கெமிக்கல் நேம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணணும், வேற வழி இல்லை. அதை சொல்லும் போது நான் ஆக்சுவலி டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின்க்குலாம் நான் கெமிக்கல் நேம் படிச்சது இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் எதுக்கு நமக்கு தான். ஸோ இதுல பண்ணும்போது நல்லா இருக்கே. எப்படின்னா ஒரு இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா அந்த ஃபார்முலா, அந்த மாதிரி ஒரு தனி ஃபார்முலாவா நமக்கு ஒரு டயலாக் மாதிரி அது கொஞ்சம் இதுவாவே டிஃபிகல்ட்டாவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணும்போது. சின்ன பிள்ளையில மனப்பாடம் பண்ற மாதிரி தான். அப்புறம் பை ஹார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன். ஓகே. ஸோ வந்து ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது இந்த கேரக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சிங்களா அந்த கேரக்டருக்காண்டி? இல்ல, நான் பேசிக்கா வரைகிறேன். ஓகே. எனக்கு வரைகிறது பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து வரைஞ்சிருக்கேன் நிறையா. இப்போ இந்த ஃபோன்லேயே கூட வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காகண்டு மெனக்கடலை. எனக்கு தெரியும் ஒரு பென்சிலே நிறையா ஷேட்ஸ் இருக்குல்ல. ஆமாம். ஸோ B சைஸ் 2B நிறையா சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் வரைஞ்சதுனால. அவ்வளோதான். காமிக்கு ரொம்ப இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இந்த ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட்டை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல.
பட் எனக்கு அது உள்ளுக்குள்ளே என் மைண்டில் நான் ஒரு 2-3 சீனில் வரைவேன். அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷர்ட்டும் இருக்கும், அது வாங்கினேன் அந்த இதுக்காக. அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணேன். அது ரொம்ப டீப்பாக தான் இருக்கும், அவ்வளோ உள்ளலாம் போல. ஓகே. ஸோ எல்லா சீரீஸ்ல இந்த சீரீஸோட ஒவ்வொரு எபிசோட் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட். ஓகே, இது நான் எனக்காக பண்ணேன், யாருக்கும் பெருசா தெரியாது. ஓகே, நீங்க கேட்டதுனால இல்ல இந்த பென்சிலோட ஹேண்ட் ஷேக்ஸ் வச்சுனா ஹேண்ட் ஷேக்ஸ் இருக்கும். அந்த ஷர்ட்டுமே ஆமா பென்சில் ஆர்டிஸ்டோட மாதிரி. அவன் போட்டிருக்க டிஷர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போகும்போது இந்த டை டிஷர்ட்ஸ் தான் போடுவான். ஓகே, இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே கலர் கலர்ஸா இருக்கும். அவன் யூஸ் பண்ற பென்சிலையுமே இப்படி வரைய மாட்டாங்க, ஷேட்ஸ் கொடுக்கும்போது இந்த இப்படி தேய்ப்பாங்க. ஸோ அந்த சின்ன சின்னதா பண்ணிருக்கேன். மைனூட்டா கேட்டதுக்கு நன்றி. ஓகே. ஸோ அப்படிங்கும் போது வந்து எனக்கு என்னன்னா இந்த சீரீஸ் பார்க்கும்போது எல்லாமே இப்போ நிறைய டிஃப்ரெண்டா பண்ணும்போது இதை சூஸ் பண்ணதுக்கு பெக்யூலர் நம்ம டீம்னால உங்களுக்கு ஸ்டோரி உண்மையை இம்ப்ரெஸ் பண்ணிச்சா? எனக்கு லைனா பிடிச்சிருந்தது. அண்ட் மோர் ஓவர் எஸ், எனக்கு அவங்க 2 பேர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னு சொல்றேன்னா, நிசாமும் வந்து இந்த லவ் மீட்டர்ன்ற கான்செப்ட் வந்து அவன் ஒரு ஆளா வந்து அதை, அதாவது எடிட்டர் தான் நிசாம்ன்றது, அவர் ஒரு ஆள் தான் டிசைன் பண்ணாரு. அவர் ஒரு ஆள் தான் அந்த 3D ஆர்ட்ல நீங்க பார்க்குற அனிமேஷன்லேருந்து எல்லாருமே அந்த ஒரு பையன் தான் பண்ணான் ஃபுல்லா. ஓகே. ஸோ அவங்க அவ்வளோ போடும்போது நம்ம ஒரு எறும்பா இருந்துட்டு போயிடலாமே தான். ஓகே, இட் வாஸ் ஃபன். அது நீங்க சொல்றதுதான், நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மோரோவர் இதுல பெருசா பொண்ணு ஓரியன்டட்ல கதை நிறைய போகும். பையன் வந்து ஒரு மாதிரி வரப்பெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கும், அது நல்லா இருந்தது. ஓகே. ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒர்க் ஆச்சா? அது அந்த மிஷின் வந்து அது என்ன மாதிரி இருந்துச்சு நேரில் பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நீங்க வச்சிருக்கீங்களா பேக்ல, ஹேண்ட் பேக்ல? அது சீக்ரெட் சொல்லக்கூடாது. இல்ல அது வந்து ஐ மீன் கிராபிக்ஸ்ல இருந்துச்சா இல்ல உண்மையிலேயே அந்த பேர் ஒரு மீட்டர் இருந்துச்சா, என்ன அங்க வச்சு? இல்ல, we made like as usual தான், கிராபிக்ஸ்ல காமிக்கிறதுக்காக we made some box, ஒரு 3D மாடல் வச்சு. 3D மாடல். ஓகே, 3D மாடல் வச்சு அந்த 3D மாடல் வச்சு தான் அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. பட் 3D மாடல் அது வைக்கும்போது அந்த உள்ள இயங்குறதெல்லாம் வந்து கிராபிக்ஸ் சிஜில பண்ணது. ஓகே. எல்லாரும் இப்ப இது வந்து பண்ணி 1 வருஷம் ஆகுது. எல்லாரும் இப்ப அதை பார்த்து ஏஐ நினைச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயம் இருக்கு. ஓகே ஓகே. ஏஐ கிடையாது, 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணது. 1 வருஷமா அந்த பையன் வந்து தனியால அந்த கார்ட்டூன் அனிமேஷனா இருக்கட்டும், அந்த இதோட அனிமேஷன், ஐயோ அந்த கார்ட்டூன் அனிமேஷன் சொல்லி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அனிமேஷன் அது ஒரு ஸ்டோரி தனியா. ஆமா, அது ஒரு ஸ்டோரி தனியா போயிட்டு நாங்க 4 எபிசோட் தான் பாத்துருக்கோம். 4 எபிசோட் பாக்கி இருக்கு. அதுல கொஞ்சம் ட்ரிம் ஆயிருக்கு, அது தனியா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு தனி கதை போகும். ஓகே. ரெண்டும் கிராஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி லைட்டா ட்ரிம் பண்ணிட்டாங்க. ஓகே. அது டைரக்டரோட கால் தான், அதனால அது தனியா 1 வருஷம் ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. பட் அது அதுவே ஒரு பெரிய ஒர்க். எதுவுமே அதுல ஏஐ கிடையாது, எல்லாமே அந்த பையன் நிசாம். ஓகே. சோ உண்மையிலேயே இந்த மாதிரி லவ் மீட்டர் இருந்தா அது என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க ரியல் லைஃப்ல? நாங்க கான்செப்ட் பண்ணோமே. ஓகே. இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, சடனா வந்து பசங்க நம்ம லவ் பண்ணுவாங்களா, இவங்க நம்ம லவ் பண்றானா, உண்மையாதான் லவ் பண்றானா அப்படின்ட்டு. அது என்ன டைமுக்கு, எந்த டைம்ல மூட் ஸ்விங்ஸ் ஆகும், எந்த டைம்ல நமக்கு அந்த யோசனை வரும்னு தெரியாது, எல்லா டைமும் வரும். அப்பெல்லாம் வந்து நேற்று நாங்க பண்ண கான்செப்ட், அது குரு தான் அது சொன்னாப்ல. ஆக்சுவலி அது எக்ஸாக்டா அதுதான் ரியல் லைஃப் நடக்கும். அப்படின்னா நீ லவ் பண்றியா, அப்படியா, சரிதா இந்த லவ் மீட்டர் கமிங் அப்படின்ற மாதிரி ஒரு, அதுல நல்லா இருக்கும் போயிட்டு இருக்கிற இது கூட அப்படி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் அது உண்மையாவே காமிச்சதுன்னா 2 பேரும் இன்னும் சேர்ந்துருக்கும். பொதுவா கேள்வி கேட்பாங்கல்ல, லவ் பண்ணா நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்ல. நம்ம அப்படியே விண்வெளிகளை விட ஜாஸ்தியாக அதெல்லாம் வேணா, ஃபிங்கர் பிரிண்ட கூட அதுல 1க்கே இப்படி தவும் 2 போறது. இந்த விண்வெளியில 1 நட்சத்திரத்தை கூட முடிஞ்சு சோடி முடிச்சாரு. ஓகே. அது மாதிரிதான். சரி, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளேம்ஸ் அந்த மாதிரி இருக்க கூடாதுன்றது அந்த கான்செப்ட். அந்த மாதிரி இருக்க கூடாது, அதுதான் சீரிஸ். நீங்க சீரிஸ் பாத்தீங்கன்னா ஓகே. சோ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்த பொண்ணு பேருங்க வேணாம். என்ன வந்துச்சு யோசிக்கிறாரே, நானும் கண்டிப்பா எனக்கு போட்டு பார்க்கல ஃபர்ஸ்ட். ஓகே. உங்களுக்கு போட்டு பார்த்ததுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு போட்டு பார்த்ததுக்கு எனிமி தான் வந்துருக்கு. ஆமா, எனிமி என்னமோ தான் வந்துச்சு. நாங்க பொதுவா எங்களுக்கு போட்டுக்க மாட்டோம். இப்ப இவன் லவ் புட்டுக்குமான்றதுக்கு அவனுக்கு தான் போட்டு பார்ப்போம். லவ் பண்ணிட்டு இருக்கறவன அந்த மாதிரி தான் போட்டு பார்த்துருக்கோம் நிறைய. ஓகே. சோ நீங்க பண்ணிருக்கீங்களா?
கொடுப்பாங்க. நிறைய நிறைய சும்மா ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் பேர் என்ன இனிஷியல் இனிமே வருது இல்ல இனிஷியலோட போட்டலாம். இனிஷியலோட போட்டா கரெக்டா அப்பாடா நீ சிஸ்டர் வருது ஸ்பேஸ் எல்லாம் விட்டுப்போம். ஓ ஓகே அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி எல்லாம். ஓகே 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 சூப்பர். எனக்கு என்னன்னா நான் அவங்க ஜேர்னி சொன்ன மாதிரி நான் வந்து முன்னாடி இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அதாவது டக்குன்னு அப்படியே எல்லாம் வரல, ரொம்ப எமர்ஜிங்கா ஒன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்துட்டு இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ இந்த வெப் சீரிஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ண எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணனால தான் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு விஷயம் எனக்கு எக்ஸைட்டிங்காக இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். அது எக்ஸைட்டிங்காக எனக்கு வந்த எல்லாமே எனக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. இப்போ நான் கூட எனக்கு அந்த ஃப்ரீடம் கிடைச்சது. எஸ், டு ஸ்டார்ட் ஃப்ரம் யூடியூப். எனக்கு அங்கே வந்து என் டீம்ன்றதுனால எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. இல்லைடா இது நான் பண்ணேன், நான் வேறு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னாலும் அந்த ப்ரொடக்ஷனும் சரி அந்த டேரக்டரும் சரி ஹர்ட்டிங்காக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே ஓகே குருக்கு இது வேணாம் வேறு ஏதாவது விடுவோம். அவருக்கு என்ன நமக்கு அவருக்கு என்ன கேட்குறாரு, அவருக்கு புதுசாக ஏதாவது கேட்குறாரு, நம்மளும் புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு அவங்களும் எக்ஸைட் ஆகிறாங்க. வரும்போது என்கிட்ட அப்படி தான் வராங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே நமக்கு ஒரு இது கொடுக்குறாங்கன்ற போது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நம்மளும் அந்த ஸ்கிரிப்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி தான் ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே. ஓகே, ஹார்ட்லே பேட்டரியும் அப்படி தான். அவன்கிட்ட கேட்கும் போதே கேட்டேன், நான் பண்ணால் உனக்கு ஓகேயா இல்லை வேற யாராவது பண்ணால் சொல்லு, நம்ம வேற யாராவது பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் போது எனக்கு ஓகே நம்ம நம்புறாங்க. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி காஸ்டியூம்லேருந்து அவன் போட்டிருக்க நடை உடை பாவனையும் மாற்ற முடியும், எவ்வளோ மாற்ற முடியும்னு தெரில. ஏன்னா நம்ம அதெல்லாம் நிறையா கற்றுக்கணும். இருக்கிறதுல நம்ம எவ்வளோ ஏமாற்ற முடியும்னு ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ஹார்ட்பீட்லேயும் அவ்வளோ ஹார்ட்பீட்லேயும் டாக்டராக இருக்கும்போது ஸ்டெத்தஸ்கோப் இப்படி போட வேணாம், நம்ம என்ன பண்ணலாம். ரவினா ஸ்டெத்தஸ்கோப் வந்து ஒன் சைடாக மட்டும் இருக்கட்டும் அப்படின்றது வந்து அது கான்ஷியஸாக தான் வச்சேன். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் போக துண்டு மாதிரி ஒன் சைடாகவே போட்டு போயிடுவாங்க. ஓகே, பிகாஸ் ஹீஸ் நாட் பர்ஃபெக்ட்ல. எஸ், பேசிக்காகவே ஹீஸ் நாட் பர்ஃபெக்ட். அதனால அதுவும் இம்பர்ஃபெக்டாக இருந்து போகுது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால ஏதாவது பிடிச்சி அந்த எக்ஸைட்டிங்காக இருக்கும்போது தான் அதில் போகிறது. ஓகே, நான் வந்து லாஸ்ட் இன்டர்வியூ உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து இவ்வளோ ஹேர் வச்சிருக்கீங்க, உங்களால் தூங்க கஷ்டமா இருக்கும், இப்படி நீங்கள் தூங்கிட்டு நான் நிறைய வாட்டி பில்லோ யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சீரியஸ்ல உண்மையிலேயே அப்படிதான் இருந்து பில்லோ இருந்து சைட்ல தான் இருந்துச்சு. அப்பதான் போய் சொல்ல போறதுக்கு உண்மையதான் சொல்லிருக்கேன். நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு சில இதுல வந்து ஷார்ட்ஸ்ல வந்து இதுவும் ஒரு ஷார்ட். நான் வந்து படுக்கணும்னா ஒண்ணு என் தலையை சுத்தி இப்படி ஒளிவட்ட மாதிரி வந்துடும், இல்ல ஒரு மாதிரி ஒரு அது ஒரு இடத்துல இருக்கும், நான் ஒரு இடத்துல இருக்கும், ஃப்ரேம்ல அடங்காது. என்னடா அப்படியே நான் அப்படி ஏதாவது கிளிப் போட்டுட்டு படுத்தாலுமே இங்க இப்படி இருப்பேன் நான் அப்படின்னு. ஐயோ என்னடா பண்றது, அடக்குங்க அடக்குங்க அப்படின்னு வந்து எங்க போனாலும் அடக்குங்க பாட்டி அடக்குங்க, ஏதாவது பின்னி கிண்ணி குத்தி பாட்டி. அதனால வந்து அந்த ஸ்ட்ரகிள் நீங்க பாத்துட்டீங்களா? அது ஒரு சிலர் முன்னாடி சீன்ல டெய்லி வேற நான் பார்த்துட்டு பகவான் பொய் சொல்ல போல உண்மையதான் கஷ்டப்பட்டு தான் படுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ நீங்க ஹார்ட் பீட் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஹிட், மிகப்பெரிய ரீச் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஆப்வியஸா நீங்க இதுல ஒன்னா பண்ணீங்களோ அதோட பேர் வந்து கண்டிப்பா ஞாபகம் வரும். அப்படிங்கும் போது அதை பிரேக் பண்றது எவ்வளவு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா இந்த சீரீஸ் பார்க்கும்போது? அல்ல அது யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு அழகான ஒரு மெமரிஸ். ரவி அனிதா வந்து கண்டிப்பா பிரேக் பண்ண முடியாது. அது ஒரு அழகான ஒரு மெமரி. அதை மறந்துட்டு இதை பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஓகே, இது என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ரவி அனிதாவா பார்க்க வந்தவங்க சித்தையும் சோஃபியும் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேற ஒரு வெர்ஷன் அப்படின்னு பார்க்கலாமா? பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹார்ட் பீட் சீசன் 1ல உங்களுக்கான அந்த ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சு. சீசன் 2ல வந்து நீங்க இதுக்கு ஃபாரின் போற மாதிரி காட்டிட்டாங்க. அது வந்து எதனால டிசிஷன்? அது வந்து என்ன இல்ல ஹாட் ஸ்டார்லயே வந்து ஆஃபீஸ் ஆமா சோ அதுதான் மெயின் ரீசன். அதுதான் மெயின் ரீசன். அதுல லீடா சார் வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகே லீடுன்னும் போது நமக்கு அடுத்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு நம்மளால ஒரு 100 பேர் சாப்பிடும், அந்த லீடு இல்லைன்னா 100 பேர் சாப்பிட முடியாது அந்த இடத்துல. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. அடுத்தடுத்து எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்ன்றனால ஓகே முதல்ல சாருக்கு தேங்க்ஸ். நம்மளை மதிச்சு லீடா கொடுத்ததுக்கு. அதுவும் ஹாட் ஸ்டார்ல அடுத்த சீரீஸ் அவர் அப்பதான் ஒர்க் பண்றாரு. அடுத்த சீரீஸே அவர் அவ்வளோ ஆர்டிஸ்ட்ல ஒர்க் பண்ணிப்பாரு. ஆனா அடுத்த சீரீஸே இவனை லீடா போடலாம்னு நினைக்கும் போது அப்ப நம்ம ரவியா கரெக்டா நம்ம வேலையை பார்த்துருக்கோம் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. அவருக்கு பாரியா ரவி ஃபிட் ஆவான்னு நினைச்சிருக்காரு. ஓகே, ஸோ ஆஃபீஸ் போகிறதுனால இந்த டேட்ஸே இதுல ஆஃபீஸ்க்கே சரியா போயிடும். ஓகே, ஆல்ரெடி ராக்கி வேற எதிரி இருந்தார், அதுல அவருக்கே பாவம் டேட்ஸ் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அது கிளியர், கிறிஸ்டல் கிளியர் இல்லங்கிற ஃபீல் இருந்துச்சு அவங்களுக்கு. நம்ம ஹார்ட் பீட்ல 100%
இருந்துச்சு. அதுல நோ டவுட். ஆனா அதை தாண்டி ஆஃபீஸ்ல இருக்கின்றது சந்தோஷம். ஓகே. அடுத்தடுத்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஹேராம் பண்ணிட்டோம், ஹேராம் அடுத்து லூப் பண்ணலே அப்படின்னு நினைச்சிட்டு கமல் சார் தானே நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி அதுக்கு நான் அப்படி சொல்லல, எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்றேன். அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய இதை கடந்த ஒரு 3 வருஷத்துல 2 வருஷத்துல நான் ஒரு 3-4 கேரக்டர் பண்றது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எக்ஸைட்டடா இருக்கு. யார் வீட்டுல இல்லைன்றது வந்து அது ஒரு குறை தான். பட் ரவி முழுமையா இருந்தான். ஓகே, பிரச்சனை. ஓகே. இது ஜியோ ஹாட்ஸ்டாரோட ஈவெண்ட் நடந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் தி வெப் சீரிஸ் ஹாட் சீரிஸ் 3 அது ஹார்ட் பீட் சீரிஸ் 3 வரும்போது 3க்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ரொம்ப எல்லாருமே, நான் இல்லைங்க, எல்லாருமே வெயிட் பண்றாங்க. அனிதாவா நீங்க எவ்வளோ எக்ஸைட் ஆயிட்டு இருக்கீங்க? அதுக்கு எக்ஸைட்டடா இருக்கு. எப்படி சீசன் 1ல இருந்து 2 வரும்போது பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும், அந்த மாதிரி 2ல இருந்து 3 வரும்போது நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் போகும், என்ன மாதிரி பண்றாங்க, என்ன மாதிரி. ஹாட் ஸ்டார்லயே இந்த 100 எபிசோட்ஸ் பயங்கரமா கிளிக் ஆனதுன்றது ஹார்ட் பீட் தான். ஸோ அந்த ஹார்ட் பீட்ல நாங்களும் ஒரு பார்ட்டா இருந்தோம். சீசன் அந்த ஸ்டார்டிங்ல சொல்றோம். ஸோ அந்த சக்சஸ்ல நாங்க பார்ட்டா இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய புது டீம் உள்ள ஒரு எங்களை வச்சே அதை பண்றதை தாண்டி ஹார்ட் பீட்டுக்குள்ள வேற வெர்ஷன்ஸ், வேற கேரக்டர்ஸ் உள்ள வரும்போது எங்களுக்குமே என்ஜாயபிளா இருக்கும்ல. நாங்களும் உட்காந்து பார்ப்போம்ல. ஹார்ட் பீட் சீசன் 1 வந்து நான் உட்காந்து பார்த்தேன்னா ஒரு தடவை பார்த்தேன். ஆனா எவ்வளோ எல்லாருமே ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஹார்ட் பீட் 3ல வந்து புது கேரக்டர்ஸ். இப்ப ஹார்ட் பீட் வந்து நான் உட்காந்து பார்த்தேன், நான் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். ஏன்னா எனக்கு புது கேரக்டர்ஸ் இருந்தாங்க, நம்ம டீம் போக புது. ஸோ இது எப்படி கொண்டு போகணும் எக்ஸைட்மெண்ட். அந்த மாதிரி 3ல புது கேரக்டர் தான் எனக்கு இன்னும் எக்ஸைட்டடா இருக்கும்ல. ஓகே. ஸோ மோர் மீ பீங் இன் தட், ஐ வாண்ட் நியூ ஃபேஸஸ் டு பீ இன் இட். ஸோ இன்னும் எக்ஸைட்டடா இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ டிசிபி ராகவன் கெட்டப்ல வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த வெப் சீரிஸ்? இப்போ 2 எபிசோட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு போலீஸா மாறும்போது அதுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி ஹோம்வொர்க் பண்ணீங்க? கமல் சார் அவர் ஹோம்வொர்க்கே பண்ண வேணாங்க, அவர் வந்து அங்க நின்னார்னாலே போலீஸா தான் நிக்கிறாரு. சும்மாங்க அது அந்த பண்றது மட்டும் இல்ல, அது முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு குரு அப்படின்னு சொன்ன சொல்லுங்க பண்ணி நான் வந்து பாடி நீங்க குரு அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு. குரு கேரக்டர் இல்ல, நீங்க அர்ஜுன் இல்ல, இவாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவரு இப்ப கூட பாக்குறதுக்கு அந்த தூள்பேட்டுக்கு அப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஒரு ஜென்ரலாவே அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே மாறிட்டாரு. எப்படா அது கிடைக்கும்னு வெயிட் பண்ணாம இந்த கேரக்டர் நம்ம பிளே பண்ணணும்னு வெயிட் பண்ண மாதிரி அவரு. ஓகே. இப்ப கூட வெளியே போனா கூட 2 பைக்கை பிடிச்சி நிப்பாட்டிங்க போல இருக்கு. இல்ல, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்பா போலீஸ். ஸோ எனக்கு எப்பயுமே அந்த யூனிஃபார்ம் பண்ணணும். எல்லா ஆக்டருக்கும் சின்ன ஒரு ஆசை வச்சுக்கோங்க, ஒரு போலீஸா நடிச்சிடணும். அதுவும் எடுத்தோடனே இப்போ போலீஸ்னு ஒரு சீரீஸ் வந்து, அது வந்து ரைட்டிங்ல இருந்தேன் நான். அதுல நம்மளால பண்ண முடியும்னு ஒரு ஏக்கம் வந்தது. ஆனா இதுல ஏசிபியா ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் சம்திங் இஸ் பெட்டரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அப்பாட்ட சல்யூட் எப்படி பண்றது நிறைய வந்துருங்க. நான் அப்பா சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கீங்க, அதனால இயல்பா வந்துச்சானு தெரியல. ஆனா நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். சும்மா வந்து நின்னாலே ஏசிபி சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல அது கொஞ்சம் நான் கான்ஸ்டபிளா இன்னும் மோசம். ஐயோ சார் சார்னு வாசானே அந்த மாதிரி. இல்ல இவங்களுக்கு ஸ்பாட்ல நிறைய ஜாலியா இருக்கும். நிமிந்து நிக்க சொல்றது, இவங்க லத்திய கையில சோர்ந்து போனா லட்டி வச்சு அடிக்கலாம் மாட்டேன். நீங்க ட்ரைனிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா கூணு விழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு லத்திய உள்ள கொடுத்து அந்த மாதிரி நிக்க வைக்கணும். என்னங்க இல்ல ஸ்கிரீன்ல அவங்களுக்கு தானே நல்லா இருக்கும். அது நல்ல ஒரு விஷயம். லைக் ஒரு ஆர்டிஸ்ட்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கிறது எப்படி பண்ண. நான் என்கிட்டயே வந்து கேட்பாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த போலீஸ் இது பத்தி சுத்தமா தெரியாது, பட் ஐம் ரியலி ஹாப்பி டு டூ தட் கேரக்டர். லைக் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போடுறது, நோ மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் யூ ஆர் வியரிங். ஸோ அதை போடுறது எனக்கு ரியலி ஹாப்பி. அதையும் குரு வந்து எனக்கு அங்கே வந்து கரெக்ட் பண்ணும்போது அந்த வைவா டீச்சர் கிட்டலாம் வந்துட்டு நம்ம சார் சார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அவரை பார்த்தாலே ஒரு டீச்சர் ஃபீலிங் தான் அந்த இடத்துல வரும். சார் சார் ரெடி பண்ண சார் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ரியலி ஹாப்பியா. ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம வேட்டையாளரோட சீன் ரீக்ரியேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு லைக் என்ன மணியை கண்டு கேட்டு அதுவா ஒன்றும் இல்லை மணி, என் கண்ணு வேணும் கேட்டியாமே.
நான் கேட்கல சார். ஹை கொண்டு வர எனக்கு 5 லட்சம் சொன்னியா? எதுக்கு சார்? நானே வந்திருக்கேன். என் கண்ணை போட்டையாக்கு. இல்லை நீ இந்த ராவம் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், அவன் கண்ணை தோண்டி எடுத்தாங்களான்னு உனக்கு எனக்கு தெரிஞ்ச பஸ்தாது ஒருத்தர் சொன்னாங்க. நீ மணியில் என்ன போறியா? அப்ப எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா ஒரு ஆப்போசிட் டைலாக் வராம பேசுறதுக்கு? இல்ல அது அவர் so much of பைத்தியம் பைத்தியம்னே சொல்லலாம். ஓகே, இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன். ஓகே, படத்துக்கு யாரு தான் ஃபேன் இல்ல? ஆமா ஆமா ஆமா. சரி, அந்த டைலாக் நானுமே மீட் பண்ணிருக்கேன். பட் ஆப்போசிட் டைலாக் பேசாம பண்றதுக்கு பெரிய விஷயம். ஓகே, எல்லாருமே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்க தீபாவளி பேர் தான் செம்ம ஹிட் பேரு, நீங்க அதையே கண்டினியூ பண்ணுங்கலாம் சொன்னாங்க. ஆப்வியஸா பாடி வச்சு பண்ண உடனே 3 இது ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ இது ரொம்ப ஹிட் பேரா தெரியுது இல்ல? இந்த காம்போ பிரேக் பண்றது இது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கா? இல்ல, ஹெல்தியா பாக்குறேங்க. எனக்கு தீபாவுக்கு முன்னாடி, ரேஷ்மாவுக்கு முன்னாடி பிரியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஓகே, ஷைபாயின்னு சொல்லி பண்ணோம், அது நல்லா ஹிட் ஆச்சு. அப்போ ரேஷ்மா ரொம்ப நல்ல ஹிட், எனக்கும் ரேஷ்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு அந்த காம்போவும் செம்மையா ஹிட் ஆச்சு. ஓகே, அப்புறம் தீபா வந்தாங்க, தீபா கூட ஒரு நாள் டிராவல் ஆச்சு, செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாட்னி வந்திருக்கோம், பாட்னி கூட ஒரு நாள் நல்ல ஹிட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு ஹெல்த்தியாக தான் பார்க்குறேன். ஒரு என்ன சொல்கிறது, மேபி லக். ஓகே ஓகே, நம்ம சேர்ந்து பண்ணால் ஒரு மாதிரி எல்லாமே நல்லா காம்போ, நம்ம யார் கூட போனாலும் காம்போ ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம நமக்கு வந்து லக் எங்கேயோ இருக்குது, நமக்கு வரவங்கலாம் லக்கியாக இருக்காங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இவங்களா இருக்கட்டும், தீபா இருக்கட்டும், ரேஷ்மா இருக்கட்டும், அவங்க லக்கில் ஒரு 5% கொடுத்தாங்க. ஸோ அதனால அவங்க லக்கில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். ஓகே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஒரு காம்போ ஹிட் ஆகுது, பேர் ஹிட் ஆகுது, அன்எக்ஸ்பெக்டடா ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்தது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்க இப்படிதான் அப்படிதான் பிளானே பண்ணலாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரவி அனிதா வந்து அதுவுமே அன்எக்ஸ்பெக்டடான ஹிட். அந்த ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே அது அந்த ரவி அனிதா வந்து சேரலையே சேரலையேன்னு எல்லாருமே ரொம்ப இது பண்ணுதான். அப்போ வந்து சடனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்லே பேட்டரி வரும்போது அவங்களுக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, மீம்ஸ் எல்லாம் அந்த ரவி அனிதா பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி, பேரலல் யூனிவர்ஸ்ல வந்து சித்தன் சோஃபியாவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது அவங்கள ஈர்க்குது இல்லையா? அதுவே வந்து அதை குரு சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங் தான். லைக் நம்ம அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அப்சர்வ் பண்றோம் இல்லையா? அது பேர் ஆன்கோயிங் பேர், கரண்ட்ல போயிட்டு இருக்க பேர் அப்படின்றதுனால ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணி இன்னும் நிறைய பண்ணதான் சொல்லுவாங்க. அவங்க ஹார்ட் பீட் முடிஞ்சு சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரவி அனிதா பேசுறாங்கன்னா என்ஜாய் தான், பிரேக் பண்ற அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் அஸ்கிலஸ்க்கு எடுத்துக்கிட்டாலுமே மறுபடியும் தீபா பாலு பார்த்தாங்கன்னா தீபா நல்லா இருக்கும், கெட்டிமலம் போனோம்னா மறுபடியும் ரேஷ்மா தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுவே மாற வாய்ப்பு கண்டிப்பா 100%. ஓகே, ஸோ அவங்களுக்கும் ஒரு புது பேர் கண்டிப்பா அமையும். இது இப்போ அடுத்து அவங்களுக்குமே ஒரு இதை விட பெஸ்டா அமையலாம். ஸோ அது மாதிரி எல்லாருக்குமே அது மாற மாற அது பயங்கர ஹெல்தியாக இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு கேள்வி தான், எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டாக போகிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு ரிலீஃபில் வரணும் தான் பெரிய இன்ட்ரெஸ்டாக இருக்கும். போன வருஷம் 2 பேருக்குமே அது நடந்துருச்சு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது, பெரிய ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கும்போது? பயங்கரமா இருந்துச்சு. அந்த எமோஷனை சொல்லவே முடியாது. லைக் அது ஒரு தனி ஃபீல். நம்ம எத்தனை பேரோட படத்தை நம்ம தியேட்டர்ல உட்காந்து பார்த்துருப்போம், எல்லாரும் எத்தனை பேருக்கு விசில் அடிச்சிருப்பாங்க, எத்தனை பேருக்கு கிளாப் பண்ணியிருப்பாங்க, நல்லா பண்ணியிருக்கேன்டா, நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ நம்மளோட ஒரு படமோ இல்லை நம்மளோட ஒரு வெப் சீரிஸோ அதே டிவியில போட்டு நம்ம உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஃபேஸை நம்மளே பார்த்து நம்ம ஃபேமிலி பார்க்குறப்போ அந்த ஒரு நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் எங்க அம்மாலாம் இப்போ வரைக்கும் எங்க அம்மாவுக்கு வாட்ஸ்அப்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனா நான் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ற ஒரே விஷயம் இந்த ப்ராட்காஸ்ட் பண்றதுதான். எல்லாருக்கும் நான் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபேமிலி குரூப்னு ஒன்று இருக்கும், எங்க அப்பா அம்மா நான் மட்டும் தான் இருப்பேன். நாங்க நியூக்ளியர் ஃபேமிலி. வந்து நான் ஏதாவது போட்டு விட்டேன்னா அவங்க எல்லாருக்கும் நானே அதை பார்த்திருக்க மாட்டேன், டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலான்ட்டு எங்க இருந்தும் ஊர்ல ஒண்ணு விட்ட மாமாவோட சித்தப்பா கால் பண்ணி பாண்டி சூப்பரா இருக்கு பாண்டி, நீ யாருங்க நீங்க, நான் தான் அவனோட ஒண்ணு விட்ட மாமாவோட. அப்படிங்களா, தேங்க்ஸுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் தருதுன்னு சொல்லும்போது எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் தானே நம்ம வந்திருப்போம். அதெல்லாம் நம்ம வெளியில அவ்வளவு பெருசா சொல்லியிருக்க மாட்டோம், ஃபேமிலியில ஷேர் பண்ணிருக்க மாட்டோம். அதை அவங்களும் நம்ம கூடவே இருந்து அந்த ஜேர்னியை பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னும் போது
அந்த தியேட்டர்ல அவங்கள கூட்டிட்டு போய் உட்காந்து பார்க்கும்போது நான் பாக்குறத விட அவங்க அவங்க பாக்குறாங்க. நம்மள பாக்குறப்பதான் இன்னும் ஹாப்பியா இருக்கும். சூப்பர். வாரிசுல எதிர்பார்க்கல லெஜெண்டோட நீங்க அந்த வடிவேல் சாரோட வருவீங்கன்னு. பட் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். சின்ன ரோல் பட் ப்ளே பண்ணிட்டீங்க. எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது? பி வெரி ஹானஸ்ட், நான் பண்ண எதையுமே நான் ஸ்க்ரீனில் பார்க்க முடியல. இந்த ஸ்க்ரீன் இங்கே ரிலீஸ் ஆகும்போது நான் வேற இடத்துல ஷூட்டில் இருந்தேன். ஓகே ஓகே. அதாவது வேற ஸ்டேட்லேயே, இந்த ஸ்டேட்ல இருந்தால் கூட நம்ம போயிட்டு பார்த்து வந்துடலாம். நான் நித்தம்புரான் ரிலீஸ் ஆகும்போது நான் கர்நாடகாவில் இருந்தேன், கேஜிஎஃப்ல இருந்தேன். மாரிசன் இருக்கும்போது நான் வந்து கேரளாவில் இருந்தேன் இன்னொரு ஒர்க்குக்காக. ஓகே ஓகே. ஸோ என்னால் போக முடியல. ஆனால் என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை என்னை சுற்றி இருக்கிறவங்களோ ரேண்டமாக பீப்புள்ஸ் வந்து வீடியோ எடுத்து அனுப்பும்போது நம்மளோட வெற்றியை இன்னொருத்தவங்க வந்து கொண்டாடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் போய் தேட்டரில் பார்த்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிருக்கு. அவங்க அனுப்பும்போது எனக்கு இன்னும் ஓவர் ஹெல்மிங்காக இருந்தது. மேபி நான் ஸ்க்ரீனில் பார்க்குற மொமெண்ட் வந்து இன்னும் ஏதாவது பெட்டர், என்ன சொல்றேன், இன்னும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இல்லை பார்க்க விட மாட்டேங்குது. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் நான் குரு ப்ரோ வந்துட்டு வரசுற பக்கத்தில் 2021 நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் பைக்ல போயிட்டு இருந்தார் ஆப்போசிட்ல, எஃப்சி பைக் ரெட் கலர், ஐ திங்க் ஸோ. நான் இப்போ வந்து ஆங்கர் கூட இல்லை, நான் பண்ண எஸ்எம்ஏ இருந்தேன். ஸோ ஆஃப்டர் 3 years கழிச்சு நான் ஆங்கரா மாறிட்டேன், அண்ணன் ஆர்டிஸ்டா மாறிட்டேன். ஸோ ஒரு குரோத்தா அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா வேர்ல்டுங்க. கண்டிப்பா நல்லா பண்றாருல இவரு. ஏன்னா அப்புறம் அந்த நாக் அவுட்ல வந்த டைம் அப்போ கரெக்டா நோட் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டா உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி ஃபார் யுவர் growth as well. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்களும் அடுத்தடுத்த படங்கள் சூப்பரா பண்ணுங்க. அனிதா ரவியை திருப்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட்ஸ் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஸோ சீசன் 3ல சந்திப்போம். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தேங்க்ஸ். ஓகே.